ஐந்து கரத்தோனை போற்று, ஆனை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தாள் இணை மீது எங்களுக்கு வணக்கம். இது ஆடி மாத ராசி பலன். ஆடி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, ஆடி மாத பிறப்பு ஜூலை 17ஆம் தேதி இருக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18 ஆடி பெருக்கு. அன்றைய தினம் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் சிறப்பை தரும். முன் ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கும். நீர்நிலைகளில் நீராடிட்டு நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களில் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு சிறப்பை தரும். ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், திருமண வாழ்க்கை சரியாக அமையாதவங்களுக்கு சரியாக அமையும். அம்பாள் வழிபாடு சகலவித ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி தரும். சரி, எப்படி இருக்க போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படின்னா, ராசிநாதன் ராசிக்கு 7ல் ரிஷப ராசியில் இருந்து உங்களோட ராசியை பார்க்குறாங்க. இது சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு ஏற்படும். உடல் பலமும் மனபலமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் தேவையற்ற சலசலப்புகள் மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரம் மேன்மை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவகத்தில் 10ஆம் அதிபதி இருக்கார், லாபாதிபதி இருக்கார், அட்டமாதிபதி இருக்கார், சுக்கிரன் 7 மற்றும் 12 இருக்காங்க. அப்போ பாகிஸ்தானம் பார்த்திங்கனாக்கா இந்த 3 கிரகங்களும் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி நோக்கி நகரும். தந்தையாரால் ஆதாயங்கள் பெருகும். மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும். 7ஆம் வீட்டில் ராசிக்கு 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களோட ராசிக்கு 10ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. இங்கே 10ல் ஒரு 3 கிரகங்கள் இருக்குது. அப்போ இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் நிச்சயமாக நல்லாயிருக்கும். பொருளாதாரம் மேன்மை அடையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் 3, 4, 5 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.